பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நான் ஒரு முறை எங்களுடைய சார்பதிவார அலுவலகத்துக்கு போயிருக்கும் போது அந்த அலுவலகத்தில் நிறைய அதாவது வெளியில் பதகையில் பேப்பராக ஒட்டியிருந்தாங்க. இந்த பேப்பர்லாம் ஒன்றும் விடாமல் நான் படிக்கும்போது அதில் சில சில தடை மனுக்களும் எழுதி ஒட்டப்பட்டிருந்துச்சு. என்னடா தடை மனு அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தா ஒவ்வொரு சொத்துலையும் அதாவது பிரச்சனை வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தோட உரிமையாளர்கள் முடிவு பண்ணிட்டா அதற்கான பத்திரப்பதி எதுவுமே டிரான்சாக்ஷன் இந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தடை மனுவை அவங்க சார்பதி அலுவலகத்துக்கு கொடுக்கறத அவங்க அப்படியே சார்பதியோட ஆர்டர் போட்டு இந்த சொத்தின் மீது எந்த விதத்திலும் எந்த பரிவர்த்தனையும் பண்ணக்கூடாது என்பது இதுக்காக தடை மனு சம்மந்தப்பட்டவர்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ்ல என்ன செய்யிருக்காங்க ஒட்டியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடை மனு கொடுக்கறது எதற்காக, அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்துச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா நம்ம நீண்ட காலமா பயன்படுத்திட்டு வந்த சொத்து, திடீரென்று ஒருத்தர் இந்த சொத்து எனக்கு சொந்தமானதா இருக்குது, இந்த சொத்துல இருந்து நீ வெளியேறுங்க அப்படின்னு பிரச்சனை பண்ண வராரு. அப்படி இல்லை அப்படின்னா திடீர்னு பக்கத்து நிலத்துக்காரரு யாம்ட்டு இடம் இவ்வளவு தூரம் இங்க உள்ள வருது, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ண வராரு அப்படின்னா, இல்லை நமக்கே தெரியாம அந்த இடத்த இல்லீகல் டாக்குமெண்ட் போட்டு அதை பரிவர்த்தனை பண்றதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் போய் வழக்கு தொடுக்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்முடைய நிலத்தின் மீது பிரச்சனை என்று வரும்போது நாம் என்ன பண்ணலாம்னா, அந்த நம்முடைய நிலத்தை பாதுகாப்பதற்கு நம்ம நிலத்தின் மீது எந்த ஒரு விதமான டிரான்சாக்ஷனும் நடைபெறாமல் இருப்பதற்கு மனு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது கூட்டுப்பட்டா சொத்தா இருக்கும். அப்படி கூட்டுப்பட்டா சொத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிக்கே தெரியாம இன்னொருத்தருக்கு அதை விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. இப்படி அண்ணன் தம்பி என்ன பண்றாங்க, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இது கூட்டுப்பட்டாவில் இருக்கு, எங்களுடைய அனுமதியே இல்லாமல் இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா தடை மனு கொடுக்கலாம். இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு சார்பதி அலுவலகத்தை அணுகி நம்ம என்ன செய்யலாம்னா தடை மனு கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்க அனுப்புனர்ல உங்களுடைய முகவரி கரெக்டாக யார் சொத்துக்கு உரிமைதாரரோ அந்த சொத்துக்கு உரிமைதாரர் தான் இந்த தடை மனு கொடுக்கறது சால சிறந்தது. அதே மாதிரி எங்க தாத்தாவோட சொத்தா இருக்கு, எங்க அப்பாவோட சொத்தா இருக்கு அப்படின்னா அதற்கான ஆவணங்களை நீங்க பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. அதற்கான ஆவணங்கள் மீன் என் தாத்தாவுக்கு இத்தனை பேர் எங்க தாத்தா கூட பிறந்தவங்க, அவங்க எல்லாம் இறந்துருக்காங்க, இறந்ததுக்கான சான்று. அதே மாதிரி தாத்தா இறந்துட்டாருன்னா அவருக்கு இறந்ததுக்கான சான்று, அவருக்கு வாரிசு எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் தேடி பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள போதும்போனாயிரும். அதனால குறைஞ்சபட்சம் சொத்துக்கு உரிமையாளர்கள் இந்த தடைமனு கோருவது சால சிறந்ததா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. அதே சமயத்துல நீங்க தடைமனு கோர போகும்போது உங்களுக்கான ஆவணங்களே அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அதையும் கேட்பாங்க. அனுப்புனர்ல உங்களுடைய பெயர் முகவரி எல்லாத்தையும் போட்டுட்டு, பெறுநர்ல உங்க சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அவர்களுடைய முகவரிக்கு அவர் முகவரியை போட்டுட்டு எந்த வட்டம் எந்த மாவட்டம் அதை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிட்டு பொருள்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனது சொந்த சொத்து மீதான எந்த விதமான பதிவுகளும், அதாவது கிரயமோ செட்டில்மெண்ட்டோ தானமோ அடமானமோ இது மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது என்பதை தடை கோருவது தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிப்பதுன்னு சொல்லி மனு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்வையில பார்த்தீங்கன்னா எந்தெந்த சொத்து பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சர்வே நம்பர் வாரி அந்த சொத்து, அதாவது உங்க ஒரு மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமத்துல இந்தந்த சொத்து லீஸ்திரம், இவ்வளவு புலையன்ல இவ்வளவு லீஸ்திரம் அப்படிங்கிறத பார்வையில நீங்க மேற்கோள் காட்டி சொல்றது நல்லது. அதுக்கப்புறம் நீங்க மதிப்புக்குரிய வணக்கம் அப்படின்னு போட்டு மேற்கொண்ட பொருளின் அடிப்படையில நான் தாழ்மையுடன் தெரிவிப்பது என்னவென்றால், மாவட்டம், அதாவது இப்போ எங்க ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் மங்களக்குடி வருவாய் கிராமத்திற்கு பகுதியில அமைந்துள்ள சர்வே, நானே சும்மா சொல்றேன், ஒரு 100 லீஸ்திரம் எப்படி போடுவாங்க அப்படின்னா ஹெக்டேர்ல லீஸ்திரம் இருக்கும். அது மாதிரி லீஸ்திரத்தை அதில் போட்டு செண்டு வடிவா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியுது அப்படின்னா இங்க செண்டை நீங்க அதில் போட்டு கொண்ட நிலம் எனக்கு சொந்தமானது, இது எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த வகையில வந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க மேற்கோள் காட்டலாம். நீங்க யார்கிட்ட வாங்கியிருந்தீங்களா, இல்லை உங்க பரம்பரை சொத்தா,
இந்த மாதிரி இந்த சொத்து வந்த விதத்தையும் நீங்க சொன்னீங்கன்னாலும் சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி இந்த சொத்து வந்து எனக்கு சட்டப்படி சொந்தமான சொத்து அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு அதற்கான ஆவணங்கள் நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன், அதாவது என்கிட்ட பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, அடங்கல் இருக்கு, இல்லை என் பேர்ல வந்து நான் வந்து வரி தாக்கல் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கு, நான் அதெல்லாம் வந்து இதுல என்னுடைய சொத்துங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்காக நான் வந்து இணைச்சிருக்கிறேன். அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்க அந்த வழக்கையும் நீங்க என்ன செய்யலாம், மேற்கோள் காட்டி காட்டலாம். இந்த மாதிரி நீதிமன்றத்துல நான் வழக்கு போட்டிருக்கேன், இந்த சொத்து எனக்கு தானே, அதனால இந்த சொத்து மீது எந்த டிரான்சாக்சனும் அந்த ஆப்போசிட் நபர்கள் செய்யக்கூடாது, வழக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த சொத்துல எந்த பதிவும் நீங்க செய்யக்கூடாதுங்கிறது. இப்ப நீதிமன்றம் போய் இப்ப அதுல வழக்கு நடந்துக்கிட்டுச்சுன்னா நீங்க அதையும் வந்து நீங்க தெரிவிக்க வேண்டியது. அதே குடும்ப சொத்து அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இது எங்களுடைய குடும்ப சொத்து வாரிசு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க என்ன செய்யலாம்னா அதுல வந்து மேற்கோள் காட்டுறது தயங்கக்கூடாது. அதில் கண்டிப்பா நீங்க இப்படி, ஏன்னா மனு எழுதும்போது மிக தெளிவா அந்த மாதிரி நீங்க எழுதணும். மேற்படி சொத்திற்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் எவரேனும் போலி ஆவணங்கள் மூலமாகவோ அல்லது முறையற்ற வகையிலேயோ தங்களுக்கு சொந்தம் கொண்டாட முயன்று இந்த சொத்து மீது ஏதேனும் கிரயப்பத்திரம், தானப்பத்திரம், செட்டில்மெண்ட் பத்திரம் அல்லது அடமான பத்திரம் பதிவுகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. எனவே மேற்கண்ட சர்வேயன், உங்களுடைய அந்த சர்வேயன் சொத்து, இந்த சொத்து மீது எனது முறையான அனுமதியின்றி அல்லது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் வேற எந்த நபர் பெயரிலும் எந்த விதமான பத்திர பதிவுகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என சொல்லிட்டு, எனது இந்த ஆட்சேபனை மனுவை ஏற்று சம்பந்தப்பட்ட சொத்தின் பதிவேட்டில் உரிய தடை குறிப்பு பதிவு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இதை வந்து பதிவேட்டில் ரெக்கார்ட் பண்ணும், அதே மாதிரி நோட்டீஸா அறிவிப்பாங்கன்னு சில வெளியில பகாயில அவங்க ஒட்டணும். இந்த என்னுடைய இந்த நீ கோரிக்கையை ஏற்று நீங்க இதை செய்யணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய நீங்க எந்த ஊரு, இடம், தேதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டிய ஆவணங்கள், இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட சொத்து நம்ம சொல்றோம்ல, அந்த சொத்துக்கான ஆவணங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ஒன்றுடா, வருவாய்த்துறை ஆவணங்களாக இருந்தாலும் சரிதான், அதே மாதிரி பதிவுத்துறை ஆவணங்களாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் கரெக்டாக 1 by 1 நீங்கள் பின் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் அட்டை, இந்த இந்த ஊரில் தான் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னு முகவரி சான்று, இப்போ ரேஷன் கார்டு நகல் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா இணைக்கலாம். இதெல்லாம் வந்து அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துச்சு அப்படி அந்த வழக்குடைய நம்பர் காட்டி இந்த மாதிரி வழக்கு தொடுத்திருக்கிறோம், இந்த வழக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் ஒரு பிரிண்டா எடுத்து அதையும் சேர்த்து என்ன செய்யலாம்னா நீங்கள் அதோட இணைக்கலாம். இதுதான் வந்து தடைமணி கோருவதற்கான வழிமுறைகள். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மாடலுக்கு நான் அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கூட பயன்படுத்தி நீங்கள் தடைமனு கொடுக்கறதுக்கான நீங்கள் ஒரு சோர்ஸை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.